அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சுவையான சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்வது இதைத்தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆங்கிலத்துல இதை யாம் அப்படின்னும் எலிஃபண்ட் ஃபுட் அப்படின்னும் இந்த சேனைக்கிழங்க சொல்லுவாங்க. சேனைக்கிழங்கு கொஞ்சம் நாக்கு ஊறுவது போல இருந்தாலும் சரியான பக்குவத்துல அதை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நாக்கு கண்டிப்பா ஊறாது. இந்த கிழங்கு நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட வைரஸை காலி செஞ்சு ரத்தத்துல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பையும் கரைக்க உதவுறதால இதை எல்லாருமே சாப்பிடலாம். இப்ப இந்த சேனைக்கிழங்க சிறிது சிறிதா நறுக்கி தண்ணீர்ல ஊத்தி நல்ல அலம்பி ரெடி பண்ணி வச்சுக்காங்க. பெருசா 2 வெங்காயத்தை சிறிது சிறிதா நறுக்கி ரெடியா வச்சுக்காங்க. அடுத்ததா 2 தக்காளி அதையும் சிறிது சிறிதா நறுக்கி வச்சுக்காங்க. சின்ன துண்டு தோல் நீக்கிய இஞ்சி, 4 பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், இதை மட்டும் மிக்சியில நல்ல மையா அரைச்சு ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல ஒரு வாணலிய அடுப்புல வச்சு அது காஞ்ச உடனே ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதுல 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அது நல்ல கடுகு வெடிச்சதும் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் செவந்ததும் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி போல வதங்கிய உடனே அடுத்ததா சிறிதா நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை அதுல போட்டு இன்னும் நல்லா வதக்குங்க. கொஞ்சமா அதுல தண்ணி ஊத்தி நெருப்பு மட்டும் கொஞ்சம் பெருசா வச்சு தக்காளி நல்லா மசிற வரைக்கும் அதை வதக்குங்க. பிறகு நறுக்கி வச்சிருக்கிற சேனைக்கிழங்க அதுல கொட்டி நல்லா அதை ஃப்ரை பண்ணுங்க. அதுல அரைச்சு வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுதையும் கொட்டி நல்லா வதக்கி கொஞ்சமா தண்ணீர் ஊத்தி அடுப்பை சிம்ல வச்சுட்டு வாணலிய மூடி வச்சிருங்க ஒரு 15 நிமிஷத்துக்கு. அடுத்ததா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இந்த சேனைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ அதுல 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அதுல உப்பு தூளையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூளையும் போட்டு அடுப்பை கொஞ்சம் பெருசா வச்சு நல்லா அடி ஒட்ட வதக்குங்க. அதுக்கு மேல 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு இப்போ அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அடுப்பையை அணைச்சி வச்சிடலாம். சேனைக்கிழங்கு சாப்பிட்டு பாருங்க, அருமையா இருக்கும். சாம்பார் சாதம், வத்த குழம்பு சாதம் மட்டும் இல்லாம மோர் சாத்துக்கு கூட இந்த சேனைக்கிழங்கு வறுவல் தொட்டுக்க அருமையா இருக்கும். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டுல ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சேனைக்கிழங்கு வறுவலை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பதிவு பண்றதுக்கு நமக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.